ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்ட ஊருகா சேனல்லேருந்து நரசிம்ம நாயுடு மூவியோட அப்ரிசியேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரி, வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஹலோ யூடியூப் பஸ்களே, வெல்கம் டு மட்ட ஊருகா. வாடா வா. என்ன ஒவ்வொரு நாள் இன்ட்ரெஸ்டாக மாறி 12வது எபிசோடா? பொதுவா ஒரு படத்தை நீங்க என்னதான் ரீமேக் பண்ணாலும் ஒரிஜினல் அளவுக்கு பண்ண முடியாது. ஒரிஜினல் இஸ் த ஒரிஜினல். ஆனா தமிழ்ல சில ரீமேக்குகள் அசல் அளவுக்கு அட்டகாசமா இல்ல அசலோட அமர்க்கலமா இல்ல அசலையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ரீமேக் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரிஜினலை விட கொஞ்சம் பெஸ்டா பண்ண படத்துல ஏழுமலை ஒண்ணு. என்னது ஏழுமலையா? அதுவே யூசுவல் கமர்ஷியல் ரிவெஞ்ச் படம்னா அதுல என்ன பெஸ்ட்னு நீங்க சில பேர் நினைக்கலாம். இப்ப நான் ஏழுமலையோட ஒரிஜினல் வெர்ஷன் நரசிம்ம நாயுடு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ எண்ட்ல நீங்களே இதை சொல்லுவீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஏழுமலைனா உங்களுக்கு என்ன முத ஞாபகம் வரும்? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அப்படி வரும். சிம்ரன் லக்ஸ் பாப்பா லஞ்ச் கொடுப்பா சார். போயா 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 சிம்ரன் சார். மணி சர்மா பிஜிஎம் சார். வாயா வாயா, நீதாயா உண்மையா 90s கிட்ஸ். போட்ரா பிஜிஎம். இது ஏழுமலை பிஜிஎம், கிரியில வர்ற பிஜிஎம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலிங்க சின்ன வயசுல இந்த பிஜிஎம் கேட்டா நம்மளையே மறந்து நாட்டின் நரம்பெல்லாம் முறுக்கேறியா ஹெவியா கொஞ்சம் காத்தடிச்சா போதும். அந்த ஹெவி காத்துல ஹாயா ஸ்லோவா ஒரு வாக்கிங்க போட்டு அதுல தலைமுடியை கோதிட்டு நமக்குள்ளேயே இந்த பிஜிஎம் மண்டக்குள்ள ஓட விட்டு இமேஜின் பண்ணிக்கிறது. அசல் 90s கிட்ஸ்டா. ஐயோ, இந்த மாதிரி பிஜிஎம் போட்ட மனுஷன் கைக்கு தங்க வளையல் என்ன விஜய் சேதுபதி மாதிரி கண்ணத்துல மொத்தமே கொடுக்கலாம். மோசமெல்லாம் சொல்ல முடியாது. மேல அந்த பிஜிஎம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் படிக்கும் போதுலாங்க உனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா எல்லாரும் யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் மணி சர்மான்னு சொல்லுவேன். ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் மணி சர்மா யாருன்னு தெரியாது. ஆனா அவ்வளவு எங்க மணி சர்மா யாருன்னு எனக்கே தெரியாது. நமக்கு பிடிச்ச மியூசிக்ல நோட் பண்ணி வச்சுட்டு அந்த படங்கள்ல வர டைட்டில் கார்டுல மணி சர்மான்னு அவரோட பேரை மட்டும் பார்த்துட்டு இனி இவர் தான் நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்ச காலம்லாம் உண்டு. எனக்கு பிஜிஎம்னால நீதான் வாத்தியாரே. உன்னோட ஒவ்வொரு மியூசிக்கும் ஞாபகம் இருக்கு. உன்னோட யூத், ஒக்கடு, அலாவுதீன், அரசு, ஏழுமலை, நரசிம்மா, ஸ்டாலின், போக்ரி, சுரா பிஜிஎம்லாம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு வாத்தியாரே. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன இன்னொருக்கா லாஸ்டா ஒரு தடவை பிஜிஎம் கேட்டுருவோம். போடுறா பிஜிஎம். நல்லா தான் இருக்கு, மோசம்லாம் சொல்ல முடியாது. மணி சர்மா நல்லா தான் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அளவுக்கு பிஜிஎம் போட மாட்டாரு, பட் நல்லா தான் இருக்கு. நடிச்சு 2003 வெளிவந்த நரசிம்ம நாயுடு பெரிய ஹிட். அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் திரைப்படம் தமிழ்ல ரீமேக் பண்ண பெரிய போட்டியே நடந்துச்சு. கடைசியில நம்ம ஆக்ஷன் கிங்கே நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணி அந்த படத்தை தமிழுக்கு கூட்டி வந்தாப்ல. இப்போ நாம அந்த நரசிம்ம நாயுடுவை இந்த கிரிஞ்ச் பாக்ஸ் கூட்டி வந்துட்டோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஏழுமலை நல்லா தாண்டா இருக்கு. நரசிம்ம நாயுடு என்ன கன்றாவியான்னு தெரியல. ஆனந்தராஜ் அங்கிள் ஃபேமிலி வந்து கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கோயிலுக்கு அவசர அவசரமா புறப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு ஹீரோயினே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாலா பால்லையே குளிப்பாட்டி ஹீரோயினை குதூகலப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் இன்ட்ரோ சீன். இங்க அங்க எப்படின்னு பாத்துருவோமா? ஓ, மசாஜா? தாய் மசாஜ், தாய் மசாஜ். விளக்கெண்ணெய் ஊத்தி ஒரு பாட்டை பாடி மசாஜ் ஆரம்பிச்சு. சிம்ரன் இல்லையா? சிம்ரன் மாதிரி தெரியுது. டேய், நம்ம இங்க இந்த சீன் இப்படியாடா பார்த்தோம். அதனாலதான் படம் அங்க பிளாக் பஸ்ட். சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா. போயிருமாடு. அப்புறம் இங்க கோயிலுக்கு குடும்பத்தோட வந்த பொண்ணு சத்தத்தை கேட்டு குரல் நன்னாயிட்டு இருக்கிறதேன்னு காற்றில் வீசிய குரல் அலையை ஃபாலோ பண்ணிட்டே தேடி போகுது. அங்கதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்ட்ரி சும்மா ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காப்ல. ஓ, இருட்டிருச்சு.
இருந்துச்சா? இந்த சீன் அங்க எப்படி இருக்குதுன்னா இவங்களும் அதே மாதிரி சத்தத்தை கேட்டு குரலையே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹீரோ மீட் பண்றாங்க. ஹீரோ என்ட்ரி. இந்த டான்ஸ் இந்த படம் நான் நிறைய ட்ரோல் வீடியோல பாத்திருக்கேன். இந்த படம் தெரியல. ஒரு கராத்தேயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சு அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டட்டுமா? என்னடா பரதநாட்டியத்துக்கு வந்து கொடுமை. இந்த புதுவிதமான படத்தை பார்த்துட்டு ஹீரோயினி பாலைய மேல விழுந்துருது. காதல் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தமிழ் படம்ல வந்து சிவா எந்த டான்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த சீன் வச்சிருக்குன்னு சொல்லி கம்பல் பண்ணி கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க கிட்டார் கம்பி மேல நின்று பிரக்யா மார்ட்டினை விட பயங்கரமா குடுக்குறீங்க. ஏய், நீ தானே இங்க ஏஆர் ரஹ்மானை பத்தி தப்பா பேசுனது. இப்ப நான் இதுக்கு பேட்டரா போடுறேன், நீ ஆடுற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ ஆடுறி. ஏஆர் ரஹ்மானை பத்தி எப்படி தப்பா பேசுனாரு தெரியலையே. ஏடா பேட்டரா எப்பேற்பட்ட சாங்கல பிரபுதேவா என்ன மாதிரியான ஒரு டான்ஸ் கொடுத்துருவாரு. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்மளே அதாவது எனக்கு டான்ஸ் தெரியாது, இருந்தாலும் நம்மளே பழகிற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு இந்த டான்ஸ். இன்னும் இந்த மாதிரி வேணுமா? ஓகே பாலு, அவங்க ஆசைப்படுறாங்க. ஆட மாட்டேன், சரி நாங்க ஆட வைக்கிறோம். எந்த பாட்டு வேணாலும் போடலாம், எல்லா பாட்டும் செட் ஆகுது. பணியாரம் 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 விட்டுக்கோ. அப்ப ஹீரோயினே அந்த ஆட்டத்தை பார்த்ததும் நான் டான்ஸ் கத்துக்கிட்ட மாஸ்டர் கிட்ட தான் டான்ஸ் கத்துப்பேன்னு ஒத்த கால் அட முடிக்க அங்கிள் ஆனந்தராஜ் அடங்கொப்பந்தாமத பரலைய தலாமுலுங்க. சரி இருந்த ஆக்ஷன் கிங் வீட்டுக்கு கிடைச்சு பிரைவேட்டா சொல்லித்தர கேக்குறாங்க. ஆனா பிரைவேட்டா சொல்லித்தர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் ஆக்ஷன் கிங் நீங்க என்ன அப்ரோச் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல, ஐ வாண்ட் டீச்னு அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிடுறாப்ல. தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறப்பவே பத்மவியூகத்தை மடக்கி கத்துக்கிட்ட அந்த அபிமன்யுக்கே தெலுங்குல ஆனந்தராஜ் அபிமன்யுக்கு அப்பனா? வெயிட், அபிமன்யுவோட அப்பன் யாரு? அபிமன்யு. Abhimanyu is a warrior from the ancient Hindu epic Mahabharata. He was born to the third Pandava prince Arjuna and Yadava princess Subhadra. அப்பா அபிமன்யு அப்பா பேர் அர்ஜுனா. Oh my god, இந்த படத்துல ஹீரோ பேர் அர்ஜுன். Wow, what a decoding level dialogue man. ரொம்ப ஓவரா பேசுறான் இவன். நாயை விட்டுடுங்கடா. இன்னும் தமிழ்ல நல்லா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டெடிகேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. சட்டுன்னு ஆக்ஷன் கிங் திரும்பி ஒரு லுக் விடுவார் பாருங்க. ஷார்ப் லுக், சரௌண்டிங் ஷாக்கு, டாக்ஸ் சரண்டர். ஆனா இந்த பிஜிஎம் கிரியில கேட்டு கேட்டு நமக்கு கிரினியாம டைலாக் பேசி முடிச்ச உடனே மனுஷன்மா பிஜிஎம் முடிக்க ஆக்ஷன் கிங் தலைமுடி காத்துல தெரிக்க அப்பா பியூர் மாஸ். மனுஷன் மாசா தலை கொதிட்டு கண்ணுல ஒரு ஃபயரோட போவார். எப்படி? கண்ணுல ஒரு ஃபயரோட. நல்லா கேட்டுக்கோங்க, கண்ணுல ஒரு ஃபயரோட. இப்போ இந்த சீனை தெலுங்குல பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இங்க ஒரு அப்படியே இருப்பார். நல்லா இருக்கு. சேம் சீன் சேம் சீக்வென்ஸ், ஆனா ஃப்ளேவர் வேற. இங்க டே நாய் அவுத்துறான்னு சொல்லும்போது பாலையா சார் வீட்டை விட்டு வெளியே வந்து வரண்டா வரைக்கும் வந்துருவாரு. டாக்ஸ் ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஃபாலோயிங். பாலையா வாக்கிங் வாக்கிங் வாக்கிங். திடீர்னு திரும்பி போசிங். கண்ணுல இருந்து ப்ளூ கலர்ல ஏதோ கம்மிங் ஸ்ப்ரெட்டிங். ஆல் டாக்ஸ் அண்டர் கண்ட்ரோலிங். அங்க ஆக்ஷன் கிங் கண்ணுல ஃபயரை பார்த்தோம், இங்க இவர் கண்ணுல வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறோம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னடா பெரிய போய் திரும்புரு. அங்க பாருங்கடா பாலையாவை நோக்க பிரம்மம் பண்ணி தன்னை நோக்கிய நாய்களை நாக்க தொங்க போட வச்சிட்டார். தட் இஸ் பாலையா. கொஞ்சம் ஓரமா போவியா? இது இவர் சாதாரண ஜெண்டாவோட தம்பி. அப்புறம் இங்க அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? திருட்டுத்தனமா ஆக்ஷன் கிங்கோட ஆக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்ஷன் கிங், யூ ராஸ்கோல் கம் ஹியர், வாட் யூ வாண்ட்? ஓ யூ வாண்ட் டு டான்ஸ் வித் மீ? ஓகே, அடுத்த ரீல்ல ஒரு டூயட் சாங் வரும், அப்பாடுவோம். நவ யூ கோ அண்ட் ஜாயின் வித் அஸ். குரு வணக்கம் பண்றது இப்படி இல்ல. வணக்கங்கள் பல வகைப்படும்னு ஒவ்வொன்னா செஞ்சு காட்டுவாப்ல. இப்படி தலைக்கு மேல வணங்குனா எல்லா கடவுளையும் வணங்குற மாதிரி, முகத்துக்கு முன்னாடி வணங்குனா அது குருவுக்கு, இப்படி வணங்குனா இதெல்லாம் எங்க படிச்சேன், எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த போடு போடியம்மா யார் படிச்சாங்க யாரு தெரியும், ஏதோ வாயில வந்து அடிச்சு. அப்புறம் அன்னைக்கு மாலை நேரம் ஆக்ஷன் கிங்க ஓரமா செஞ்சிருச்சு இந்த ஹீரோயினி. சும்மா இல்லாம கள்ள தூக்கி அடிச்சு தேனீக்களை உசுப்பி விட்டாங்க. ஏ யூ பியூட்டி, யூ ஒரே நாட்டி. ஆபத்து ஆபத்து. ஆக்ஷன் கிங் வந்து ஹீரோயினி சேலை உருவி
ஏ மேன், நீ எதுக்கு அவ சேலையை தான் உருவியா? ஏன் வேட்டி விடுவ மாட்டீங்களா? ஏழுமலையா அது நெருப்பால பத்திக்கிச்சு. ஆனா மக்களே, நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த தேனீக்கள் தான் தமிழ் சினிமாவுல பலமுறை காதலுக்கு தூது போயிருக்கு. தமிழ்நாட்டு வெர்ஷன் ஆஃப் குப்பிட். என்னோட விருமாண்டியில் இந்த சீன் வருதுங்களா? விருமாண்டியில் ஆனா சூப்பரா இருக்கு அது சீனோட வர்றது. அப்புறம் ஹீரோயினி பாத்ரூம்ல சோப் போட்டு குளிச்சிட்டு இருக்க, ஹீரோயினி இமேஜினேஷன்ல ஹீரோ வந்து பாட்டுக்கு லீடு கொடுக்க கட் பண்ணா சாங். இல்லை எனக்கு புரியவே இல்லை. ஏழுமலைன்ட்டு ஏழுமலை வெர்சஸ் நரசிம்ம நாயுடு ரீமேக் பண்ணதான் தம்ப்நெயில்ல போட்டுருந்துச்சு. ஏழுமலையில சிம்ரன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதில் ஹீரோயின் வேற மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்கு. பார்ப்போம். ஐயோ சினுங்கிறானே. This one of my favorite song. என் கண்ணின் மணியும் நீதான், என் கையில் ரேகை நீதான், நல்லா தான் இருக்கு. ரேகை நீதான், என் இதழின் நீரம். இதே சீன் தெலுங்குல எப்படி இருக்குதுன்னா, நம்ம வணக்கத்தின் வகைகளை ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் போது அது அப்படி இல்லமா இப்படி இல்ல. ஐயோ கன்றாவியான ரொமான்ஸா இருக்கு. அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஆள் நாள் ராஜாலும் இதை பார்த்து இன்ஸ்பைர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் போட்டுட்டா பாட்டு. இங்க தமிழ்ல தேனீக்கள் சீன் மாதிரி தெலுங்குல ஒரு சீன் இருக்கு. చేతులలో నడు మీద పెట్టు, కాలులా పెట్టు, ఊపిరి బాగా బిగించు. ఇవన్ జుమ్మా అన్నాడు చట్టాల తిరిగి ఇవన్ నాలా పక్కములు చుట్టి చుట్టి వరా. இதுதான் செம்மையா சீன் ஆகுது. ஆனால் எம்எஸ் பாஸ்கர் தான் அதுல தரமா பண்ணிருப்பாரு இந்த சீன். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. உடனே பாலைய வந்து போய் அந்த மலமல் நெல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் சரி பஸ் அப்படின்னு போய் மலமல் நிப்பாங்க. நிக்கும் போது தவறி கீழே விழுந்துருவாங்க. உடனே பாலைய ஓடி வந்து கயிறை தூக்கி அந்த அம்மாக்கு போட, ரெண்டு பேரும் உசுரே போகுது கைத்த நீ கொஞ்சம் பிடிக்கையில அந்த மாதிரி பாலைய பேலன்ஸ் இல்ல பேலன்ஸ் நிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சீன் தான் மணிரத்னம் சாருக்கு ராவணன் வைக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சாமா. நான் சொல்ல வெளியே பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு டான்ஸ் மாஸ்டர் லவ்ரான்னு தெரிஞ்சதும் ஆனந்தராஜ் அங்கிள் ஆளுகளோட போய் கொடுக்கலனா யூ பிளடி பச்சை குழந்தை தூக்கி போட்டு வந்தாரையா சார். இவனை என்ன பண்ணலாம்? சாவுக்கு மேல பெரிய தண்டனை ஒண்ணு இருக்கு. உன்னையெல்லாம் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு விடிய பாலகிருஷ்ண படம் போட்டு காட்டணும். போ உள்ள பாலகிருஷ்ண படம் போடுவாங்க, பாத்துட்டு சாவு. உண்மையாலுமே இந்த மூவி எல்லாம் தனியா பாக்குறதுக்கு தனி தைரியம் வேணுமியா? Few moments later. போய் இவ்வளவு நேரமாச்சு அலறி ஓடி வரும்னு பார்த்தா சத்தத்தையே காணமே. போய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். தற்கொலை என்ன வந்து சாவுவான்னு பார்த்தா என்ஜாய் பண்றான். இந்த மாதிரி சீன் இருந்தா அரே பாரா வந்து கிஞ்சவிட கில்மால் அதிகமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இன்னும் இருந்தா மெயில் பண்ணி விடு. kidnapsing@yahoo.com. ச்சே, இந்த ஆங்கிள் எப்படி மறந்தோம்? ஓகே, கம் டு தி ஃபிலிம். இந்த சீன் பாருங்க. பாய்லர்ல கொதிக்கிற பால் மாதிரி சூடா இருந்த நம்ம ஏழுமலை சூலாயத்தை எடுத்துட்டு வதம் பண்ண வராப்ல. பின்னாடி தலைமை மியூசிக். இதே தெலுங்குல ஐயோ நீங்களே பாருங்க. கடப்பாறையா வீட்டு தோட்டத்துல மரவள்ளி கிழங்கு வைக்கிறதுக்காக குழி தோண்ட கடப்பாறை எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. ஃபைனலி தட் எபிக் சீனுக்கு வந்துட்டோம். ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஏழுமலைய ஹரிப்படா மாதிரி ஜீப்ல சுத்து போட்டு ஒரு நிமிஷம் டைம் தரோம். அதுக்குள்ள நீ கீழ இறங்கல, ட்ரெயின் மேல பாம்பு போடுவோம். பாம்பு போடுவியா? அல்கைதாவா ஐஎஸ்ஐயா? ஆஃப் பண்ண மறந்த பால் குண்டாலிருந்து பால் பொங்கி வர மாதிரி ஆக்ஷன் கிங் கோபம் பொங்கி வருது. அப்படியே ட்ரெயின்ல இருந்து மாசா வருவாரு பாருங்க. ஐயோ எடிட்டர் கையை கொடுறா மாசுல நீ எக்ஸ்ட்ரா மசாலா வேற ஆட் பண்றியே. தலைவன் பின்னாடி பிஜிஎம் போட ஆரம்பிச்சுட்டாண்டா. அவ்வளவுதான். காத்து பின்னாடி காத்தடிக்கும், இலையெல்லாம் பறக்கு. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. புல்ல இருக்குது, சிலிக்குது. லேப்டாப்பை டேபிள் மேல போட்டு உடைக்கலான்னு தோணுதே.
பயங்கரமான வீடியோ அப்பலாம் ஃபுல் என்ன எடிட் மேடம் அந்த டைம்ல அந்த என்ன பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது என்ன அப்படியே மாசு அப்படின்னு இருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது. நடந்து வரும்போதே புயல் வர்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆல் கிரெடிட் கோஸ் டு என் தலைவன் மணி சர்மா. இந்த சீனை தெலுங்குல பாப்போமா? ஐயோ கல்லாக்கி என்ன கிடக்கு வச்சிருக்காங்க தெரியலையே. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் இல்லையாப்பா. என்னடா ஸ்கூல் பிரேயர்ல அட்டென்ஷன் நிக்கிற மாதிரி நிக்கிறான். என்ன தெரிகிறது? இத பாரேன், அப்படியே இத பாரேன். பிஜிஎம்க்கு மாசம் நடந்து வர நான் இங்க, தமாசா நடந்து வர நீ இங்க. ஆத்தி இவனா? டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா இல்லாட்டி பேசியே பண்ணுவானே அப்படிங்கறாரு ஓடிறாரு. குப்புசாமி நாயுடு டேய் குப்புசாமி பேருக்குல இவ்வளவு பில்டப் தேவையில்லடா. ஃபிளாஷ்பேக். என்னடா இது? கோயில்ல ஒரு கொலை பண்ணது மூலமா பகைய சட்ட பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு இங்க அர்ஜுனும் அங்க பாலையா காருவும். வாவ் கோகோ கோலா பெப்சி பாலையா காரு செக்ஸி. ஓ இவங்க அழகுல மயங்கி விழுகிறாங்களாமா? இல்ல யார் இந்த மாதிரி சீன் யோசிச்சு கொடுக்குறா? ஒரே பிஜிஎம் நோட்ஸை வச்சு ஹீரோக்கும் வில்லனுக்கும் மாத்தி மாத்தி பிஜிஎம் போட்டவன என் தலைவன். ஏழுமலை நெஞ்சு குழியில இருந்து ரத்தம் வடியணும். அவன் சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் சுபகலியா தான் இருக்கணும். இதுவே நீ ஒரு உண்மையான தம்பியா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். அத சொல்லாம என்னென்னமோ சொல்லி கதையை திருப்பி விட்டு பாக்குற படலம். இங்க வந்து அர்ஜுன் பொண்ணு பார்க்க வருவாப்புல, அங்க பாலகிருஷ்ணா மறுபடியும் தன்னோட நடன திறமையை காமிச்சு ரன் சிம்ரனை மயக்கி உஷார் பண்ணிடுவாரு. நீ காட்டினத நான் காட்டல, நீ காட்டாதத நான் காட்டினேன். மனசுல நீலோ ஆண்டி நீங்களா? அவர் யூ. அப்புறம் தமிழ்ல கல்யாண தண்ணிக்கு அண்ணனுங்க வராதனால டென்ஷன் ஆகி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போறாரு. அங்கதான் இன்டர்வல். ஆமா சிம்ரன் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சிம்ரனே வேணான்னு சொல்லிட்டு அண்ணங்காரதான் வேணும்னு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாண்டி. ஆஹா அப்புறம் என்னாச்சு மாமி? அப்புறம் யாருக்கு தெரியும்? அத கட் பண்ணி இன்டர்வல் போட்டானே. நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. அண்ணன் தம்பி பாசம் மாதிரி ஒரு சில சீன் தான் தெரிஞ்சா இருக்கு இந்த மாதிரி. மத்தபடி படம் மாஸ் பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர்ல கான்ஃப்ளிக்ட் உருவாகுற இடம் இல்ல பிளாட் பாயிண்ட் வர இடத்துல ஒரு ஹை பாயிண்ட் ஏத்தி இன்டர்வல் போட்டு ஆடியன்ஸ அட ஓஹோ அப்படியா அடுத்து என்ன ஆக போகுது மோட்ல வெளியே அனுப்பணும். ஆனா இது ரொம்ப அமெச்சூரா இருக்கே. ஒரே சீன் ஒரே சீக்வன்ஸ், அதுல டைம் ஆச்சுன்னு ஒரு கட்டை போட்டு இன்டர்வியூ விட்டுருக்கானுங்க. விஏபில கூட இதே மாதிரி ஒரே சீன் ஒரே சீக்வன்ஸ் தான். ஆனா அங்க ஒரு பிளாட் பாயிண்ட் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். பேசாம இப்படி பண்ணிருக்கலாம். பிளாஷ்பேக் ஆரம்பிச்சதும் அர்ஜுன் கோயில் ஒரு வதம் பண்றாருல, பெத்த நம்ம கொண்டுட்டான், இவ சாதனா இல்ல டானுக்குல டான் டனன கட்டான்னு ஒரு ஃபீலோட அங்க இன்டர்வியூ கார்டு போட்டிருந்தா எவ்வளவு மாசம் இருந்திருக்கும். இது நல்லா தெரிஞ்சு. அது சென்டிமெண்டான ஒரு இன்டர்வல் இருக்குங்கறதுக்காக அத வச்சாங்க. இன்ட்ரோ முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்லாத எடிட்டர். அநேகமா என்ன நடந்திருக்கும்னா ஃபுல் படத்தை ரெண்டரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடிட்டர் ஆக்ஷன் கிங்கு கால் பண்ணிருப்பாரு. சார் என்னையா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சார் இன்ட்ரோ கார்டு எங்க போறேன்னு தெரியல சார். என்னையா நீ? சரி படத்துல டியூரேஷன் எவ்வளோ? இருங்க சார் பார்த்து சொல்றேன். பாதியில 2.25 மணி நேரம் சார். 2.25 மணி நேரமா? 2.25 பாதி 1 2 1 ஒரு 1:20ல இன்டர்வல் போட்டுக்கோ. சார் அந்த இடத்துல போட முடியாது சார், சீக்வன்ஸ் கட் சார். என்னையா எடிட்டர் நீ? படத்துல பாதி நேரம் நடந்துதான் இருப்பேன். அப்படி நடக்கும்போது ஸ்லோமோ போட்டு பின்னாடி நம்ம மணி சார் கிட்ட பிஜிஎம் வாங்கி அட்டாச் பண்ணி இன்ட்ரோ கார்டு போட்டு விடு. சரி சார் சரி சரி சார் இதுதான் நடந்திருக்கும். சரி கம்மிங் டு தி ஃபீலிங். தேர் வாஸ் a time we have no super video call. சோ அண்ணனுக்கு குரூப் போட்டோ எடுத்துட்டு வந்து மணமடியில வச்சு அவங்க முன்னாடி ரன் சிம்ரனுக்கு 3 முடிச்சு போடுறாப்ல பாலையா. அடடே மிகுந்த அன்புக்குரியவரா இருக்காரு. தெலுங்குல அந்த ஹீரோயினி பிளஸ் சிம்ரன் மட்டும் இல்லைங்க, சிம்ரன் தங்கச்சிக்கும் பாலையா மேல ஒரு வெறி. வெறியா? என்னப்பா சொல்ற? போடி నన్ను కూడా పెళ్లి చేసుకుంటావా? அது ஏன் எல்லா ஹீரோயினும் பாலையா மேலே லவ் லாவறீங்க? ఏం డార్లింగ్
இப்படி எல்லாம் நல்லா படிக்க வச்சவங்க அப்பா ஏன் ஏழுமலையை படிக்க வைக்கல? அட என்னங்க நீங்க, இந்திய சினிமா முறைப்படி 4 அண்ணனுக்கு இருந்தா கடைசி தம்பி தான் அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க உயர்த்தி விடுவான். அதுதான் சென்டிமெண்ட், அதுதான் எமோஷன். இது கூட தெரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன செய்ய போற? உயர்த்த தான் புருஷனை பத்தி பொருளி பேசுறவங்கள வாங்கி விடுறாப்ல. வெரி குட். புறம் பேசுறவங்களே முறம் கொண்டு அடித்தால் திருமங்கின்னு கொஞ்சம் எமோஷனலான சீன் தான். இப்ப பார்த்தா சிரிப்பு வந்துரு. அப்ப கொஞ்சம் எமோஷனலா டிவில போடும்போது ஏழுமலை சொல்லிட்டேன், எங்க நிக்கல? நானும் இந்த மண்ணில பிறந்தவதான், வெட்டி போட்டுருவேன். எந்த ஒரு காரியம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரெயின் சீன் ஒன்று இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று இருக்கு. அதாங்க அர்ஜுன் வந்து அண்ணன்களை பின்னாடி விட்டு மாசா முன்னாடி செக்யூர் பண்ணிட்டு வருவாரே. தலைவன் பிஜிஎம் போட்டுட்டான். உண்மையாலுமே இந்த சீன் நல்லா தான் பாருங்க. ரசிச்சு பாட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இந்த சீன் தெலுங்குல எப்படி இருக்குது பாப்போமா? சட்டை கழட்டி ஆம்ஸ் காமிச்சு வர வேண்டியதான சார் பாலையாவுக்கு. மணி சர்மா பிஜிஎம்கே மேட்ச் பண்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியல. இதுல எங்க ஏரோமான வேற. இது எப்பயே பேசினாரு, எது ஏரோமான திட்டம் என்னன்னு தெரியல. அது என்ன வீடியோ இருந்தா சொல்லுங்க, அதை கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பார்க்கல என்ன சொல்லியிருக்காங்க. மியூசிக் ஸ்பெல்லிங் தெரியுமா? ஜஸ்ட் சில் மேன். அண்ணனுங்களை அனுப்பிட்டு இந்த சைடு வந்தா ரன் சிம்ரனை கொலை முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க. கொலை முயற்சி. ஓ நோ சிம்ரன். என்னடி வலிக்குதா? வலிக்குதா? பிரியமானவளே படத்துல இப்படிதான் வந்திருக்கும். சாந்து போட்டு அரைச்சு ஊத்தி இருக்கானுங்க பாருங்களேன். இதுதான் நடந்துச்சு. சுட்டு இருக்கிற சூரியனை கூட தொட்டு பார்க்கணும்னு துணிச்சல ஆசைப்பட்டவனா? எதே பஸ்பம் ஆயிருவடா, பஸ்பம் ஆயிருவேன். உடம்புல ஓடுற அதே ரத்தம். சாரி தம்பி, உனக்கு ஏ பாசிட்டிவ், எனக்கு பி பாசிட்டிவ். ஹீரோயினை கூட்டு போக வந்த சொந்தக்காரங்களை அடிச்சு தாத்தி விடுறாப்ல. ஹீரோயினி கிட்ட கதை சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயினை தாவிட்டு கூட்டு வந்தாராப்ல. அப்புறம் வில்ல வந்து ஹீரோயினை மறுபடியும் தாவிட்டு கூட்டு போயிடாப்ல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அப்புறம் விஜயகுமார் வந்து நில்றா ஏழுமலை, உனக்கு வேணா பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைக்கு ஒரு அம்மா தேவை. உனக்கு வேணா தாம்பத்தியம் தேவையில்லாம இருக்கலாம், உன் பிள்ளைக்கு ஒரு தாய்ப்பாசம் தேவை. மலை, உனக்கு முன்னாடி 6 குழந்தை பிறந்து செத்து போயிட்டாங்க. நீ 7ஆவதா பிறந்த. அதான் உனக்கு ஏழுமலைன்னு பேரு. இதே 8ஆவதா பிறந்திருந்தா எட்டப்பான்னு பேர் வச்சிருப்பேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 பேரை கொண்டுட்டு பிறந்தவன்டா. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, அவதான் இந்த வீட்டுக்கு மருமக. வில்ல வீட்டுக்கு வந்து பளிர் 4 பஞ்ச் டைலாக்குகள். சீர்னா தலைய சீவிடுவேன். எங்க நான் கொஞ்சம் குனிறேன், தலை சீவி பாப்போம். கோவம் வர மாதிரி நாளைக்கு உன் கண்ணு முன்னாடியும் பொண்ணை தூக்குறடான்னு சவால் விட்டு போயிடுறாப்ல. கட் பண்ணா கல்யாண மண்டபத்துக்கு வந்து மாசம் இறங்குவாரு. ஆனா அந்த பிஜிஎம் படம் முழுக்க அந்த ஒரு பிஜிஎம் வச்சு மாஸ்ன இந்த சீனை தெலுங்குல பாப்போமா? ஆவோ என்ன சுடியார் ஓட்டது இருக்காரு. பாலையா காரு ஃபோர்ஸே பத்தலையே. மாப்பிள்ளை மாதிரி தெரியல, மாப்பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்கா. அப்படி சிவப்பு துண்டு போட்டாச்சு. நோ, இது ஆபத்தின் அறிகுறி. பாருங்க 2 பேருக்கு ஒரே ஏஜ் டிஃபரன்ஸ். பொண்ணோட அப்பாவுக்கு இருக்கு 2 பேருக்கு. காதலி கரம் பிடித்தார் கவர்ச்சி கண்ணன் கிரிஞ்ச் மன்னன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஷாட் கையை தூக்கி காட்டுற மாதிரி மக்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலி இந்த எண்டிங் ஃபார்மேட் அப்ப வந்து எல்லா பெரிய படங்களையும் கட்டாயமா இருந்துட்டு வந்துச்சு. இந்த மேட்டர் தான் சுந்தர சீதா எடுத்த ஸ்பூஃப் படமான ஆம்பளையில எண்ட்ல ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க. யாருக்கு தெரியும், சும்மா அடிச்சு விட்டா சொல்லலாம் இருக்குன்னு. ஏய் ஏழுமலை பிஜிஎம் போடுறா, எதுக்குன்னா வீடியோ முடிப்ப நேரத்துல வெறி எத்தான். உண்மையாலுமே அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அப்பவே தெரிக்கோட்ட மாதிரி பிஜிஎம் வரலாம். அண்ட் ஏழுமலை பாத்தீங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் எடுத்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஏன் சொல்றேன்னா அர்ஜுன் வர பாதி ஷாட் எல்லாமே காலுக்கு கீழே வச்சிருப்பாங்க. காலுக்கு கீழே நரசிம்ஹ நாயுடு ஏழுமலை. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் மருதமலை ஒரு குட் ரீமேக் சொன்னேன்னு. மருதமலை இல்ல ஏழுமலை. பரவாயில்லடா, எல்லாம் ஒரே ஸ்டோரி தானே. என்ன காஸ்டியூம் மட்டும் மாத்திக்கிறாங்க. ஏழுமலை பிஜிஎம் வாயிலேயே போடுவேன் சார். வாட்
நான் வேணா டெமோ காட்டுட்டுமா? தும் தும் தக்கத்து தும் தும் தக்கத்து தும் தும் தக்கத்து தும் 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 தக்கத்து தும் தும் தக்கத்து தும் தும் தக்கத்து தும் 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 தும். இப்ப பாருங்களேன், வேற மாதிரி ட்ரை பண்றேன். நல்லா இருக்கியா? காத்து தான் வருது. ஓகே மக்களே, அடுத்து உங்களை கிரிஞ்ச் பாக்ஸ் ட்ரோல்ல வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் மட்டூர் அட்மி. ஓகே, தேங்க்ஸ் டு மட்ட ஊருக்கு. அப்புறம் இதை பார்க்க சொன்னவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஏழுமலை வந்து இப்போ எடுத்திருந்தா அதை கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்போம், நக்கல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பீரியடில் வந்தது வந்து அதே மாதிரி தான் படம் வந்திருக்கு. அப்போல்லாம் கிரிஞ்சுங்கிற வார்த்தையே நமக்குலாம் தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து அது வந்து அப்படியே ஒரு புல்லரிக்கிற சீன். அந்த பிஜிஎம்லாம் போட்டால் நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது அது அர்ஜுனோட தலைகோதர சீன்லாம் எல்லாருக்குமே பிடிச்சது. நம்ம அப்போ இப்போ கொஞ்சம் சொட்டையாயிடுச்சு. அப்போ ஸ்கூல் இருக்கும்போது நாங்கள் இப்படின்னு இதெல்லாம் தான் பயங்கரமாக பண்ணிகிட்ருப்போம். உண்மையே நல்ல படம். சண்டே அன்றைக்கி டிவிலெலாம் போட்டாங்கன்னா உட்காந்து இன்டர்வலே இருக்குது, பிரேக்கே போட்டாலும் உட்காந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உடனே பிரேக் முடிவுக்குள்ள வந்து உட்காந்துலாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு படம் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்த படம், ரசித்து பார்த்த படம். அதில் வந்து அது கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக தான். ஆனால் தெலுங்கில் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரியவே தெரியாது. அந்த டான்ஸ் சீன் வந்து நிறைய ட்ரோல் வீடியோவில் பார்த்துருக்குறேன், பட் இந்த படங்கிறதே தெரியாமல் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி மட்ட ஊறுகாயில் ஒரு ரோஸ்ட் போடுறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுக்கும். சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஆனால் நல்லா இருக்கும். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்மூத்தாக போச்சு. ரொம்ப ஹை லெவலில் என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை, ரொம்ப லோவாக இல்லை, ஒரு மீடியமான லெவலில் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ணி வச்சிருக்கிற என்ன சொல்கிறது, எடுத்து வச்சிருக்கிற ஸ்க்ரீன் பிளேக்கு நம்ம ரோஸ் பண்ணுறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இதெல்லாம் எப்படி அர்ஜுன் வந்து எவ்வளோ ஃபிட்டாக சட்டைகள்னா பார்த்தாலும் நமக்கு ஒரு சண்டை போடுவாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இவன் அடிச்சிருவாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ரியாலிட்டியில் இல்லைனாலும் பட் அட்லீஸ்ட் விசுவலாக பார்க்கும்போது ஓகே இவர் அடிச்சிருவாண்டா, 4 பேர் அடிப்பாண்டாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அந்த ஆளை பார்த்தா பொண்ணோட ஹீரோயினுக்கு அப்பா மாதிரி வயசு இருக்குது. எப்படித்தான் படம் எடுத்து வச்சு, ஆனால் அதுவும் ஹிட் ஆகுது. ஓகே, அவங்க எடுக்கிறது நமக்கு நல்லது தான், இல்லைன்னா நமக்கு கண்டென்ட் கிடைக்காதுல்ல. நான் தேங்க்யூ. இந்த படத்தை பார்க்க சொன்ன இந்த வீடியோ போட சொன்ன அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பாலா ஸ்டேம் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.